கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிராமணர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியான காலம். சரிங்க. அவங்களுடைய சடங்குகள், மூட நம்பிக்கைகள் எல்லாமே அந்த டயத்தில் ஒளிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அடுத்த ஜென்மா கிடையாது, பிறவி கிடையாது, கர்மா கிடையாது, நீ இப்போ இருக்கக்கூடியதுதான் நிதர்சனம், இதில் நல்லபடியாக வாழுங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. ஆனால் அதை வச்சு பொழப்பு நடத்துகிற பிராமணர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அடி வேட்டு வச்சுட்டாரு. அதனால ஒரு 25 ஆண்டுகள் வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அவங்க திட்டம் வந்து வேற மாதிரி வருது. என்ன அப்படின்னோம்னா, நம்மளும் புத்த பிட்சுகளாகி உள்ளுக்குள்ள ஊடுருவீர்கள். ஓ, சரிங்க சரிங்க. ஊடுருவி அதுல வந்து எப்ப புத்தர் காலம் கடைசி காலம் வருதோ அப்ப அவர் வீக்கெண்ட் பண்ணி நம்ம வந்து வேலை பண்ணணும். ஓ, சரிங்க சரிங்க. அப்படிங்கிறத பண்ணீங்க. ரொம்ப நம்பிக்கையா அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அளவுல ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஓ, சரிங்க சரி. புத்தர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க மகாயானம் ஹீமயானம்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆமாங்க. அது வந்து ஒன்று உருவ வழிபாடு, இன்னொன்று வந்து உருவமற்ற வழிபாடு. புத்தரியா உருவமா வச்சு இவனுங்க தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, புரிஞ்சு. ஓ, இத வரலாறுங்களா மகாயானத்துல? நான் படிச்சிருக்கிறேன் சமூக அறிவியல் புத்தகத்துல. எழுதுறப்ப எல்லாம் பெரும்பாலும் பிராமணர்கள் தான் அந்த ஹிஸ்டரி எழுதுறது, மறைச்சிருவாங்க. ஓ, கொஞ்ச நாள் போனா அருவ வழிபாட்டை ஒழிச்சிட்டு உருவ வழிபாட்டை அப்புறம் மறுபடியும் சடங்குகள் சம்பிரதாயத்தை வந்துருச்சு இல்லைங்களா? உருவ வழிபாடு வைக்கிறது. அப்போ ஓசோன்னு அதனாலதான் உருவ வழிபாட்டை புத்தா ஜீசஸ்க்கு என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு நடக்கும். அதனால வந்து ஃபர்கிவ், ஃபர்கெட் மீ அதேவார். இவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு சன்னியாசி தான், புனேக்காரர். ஓஹோ, லோக்கல் தாங்க அவர். சரிங்க. 3 கிலோமீட்டர் தான். இங்கே தான் புத்தர் உட்காந்து இவர் ஷோக்கம் பேசுவார், இங்கே கேட்பாங்க. சரிங்க சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு இதில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு, என்னை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து விதைச்சிருங்க. பட் அந்த பேட்டியெல்லாம் கூட டெலீட் பண்ணிட்டு. ஓஹோ, அந்த கடைசி கட்டத்துல 2 பேர் தான் இருந்தாங்க, அந்த மருத்துவரும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதாங்கிற மாதிரி அவரை கிரிமேட் பண்ணி அவருடைய சாம்பலை கொண்டு போய் அந்த இடத்துல சாங்ஸோட தியானம் பண்ண அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவருடைய தாட்ஸ் மட்டும் எனக்கு இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த தாட்ஸ்க்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. திருக்குறளுக்கு இருக்கிற அந்த அதிர்வுகள் அவருக்கு இருக்கு. 4000 வருஷமா தான் எவ்வளவு நாள் உன்னதே ஒழிக்க. அதை ஒண்ணு கழுவேத்தன மாதிரி புத்தர் இறந்துட்டார்னு செய்தி வந்தது. ஓஹோ, சரிங்க சரிங்க. அந்த இதுல அதே மாதிரி உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்க. ஓஹோ, நான் உங்களோட வர்றேன். 4 பேர் இருக்கிறோம், நமக்குள்ளேயே ஒரு ஆளு. நீங்க 3 பேரும் புத்தர் டிவோட்டிஸ், உண்மையான டிவோட்டினா போடாம. நானும் புத்தர் டிவோட்டி தான், ஆனா போலி. நான் எப்ப புத்தர் மறைவாரோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு லிங்க் அங்கங்க இருக்கும். சரி, 3 பேருக்கு காலி பண்ணி. ஏன்னா புத்தர் 80 எத்தனை வயசுல இருந்தாரு? அது 80 மேல இருக்குங்களா? உறுதியா தெரியலீங்க. எப்படியும் ஒரு 60 ஆண்டு காலம், 60 ஆண்டுகளுக்கு மேலதான் அவரு என்லைட் ஆனதுக்கு அப்புறமே. ஆமாங்க, 20 வயசுல வெளியில போறாருங்களா? இல்ல 14 வயசுலயா? இல்ல 20 வயதுக்கு மேல, 20 அல்ல 29. அதுல போய் 12 வருஷம் துறவு. ஆமா. அப்போ ஞான தலைவருக்கே 40 வயசு ஆயிடுச்சு. ஆமாங்க. 40க்கு அப்புறம் 60 வயசுல இருக்க மாட்டாருன்னா ஆயிப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதான் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவருடைய மனைவி காலில் விழுந்து. ஆமாங்க ஆமாங்க. பையன் பேரு ராகுலன். தான் கேட்டுச்சு, அங்க இருந்த ஞாடாச்சிருக்க முடியாதா? இருக்கும், இன்னும் கொஞ்சம் காலதாமா இருக்கும்னாரா. நீங்க தான் விட்டுட்டு போயிட்டீங்களே, இன்னைக்கு எவ்வளவு அவப்பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுங்க. எதுவுமே பேச முடியல.